எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற புனித ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த சம்பவத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு மிக மோசமான தீர்வாக இருக்கின்றது என்றும் தற்காலத்தை நோக்கி இஸ்லாம் மனிதர்களை அழைத்துச் செல்கின்றது என்றும் இப்படிப்பட்ட பிற்போக்குவாதிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை கூறி ஒரு சம்பவத்தை சொல்லி தற்போது செய்தி சேனல்களும் பத்திரிகைகளும் இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி வீச ஆரம்பித்திருக்கின்றது. அது என்ன விஷயம் என்றால், இதுக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோமே, மறுபடியும் இவங்க திருப்பி கிளம்பி இருக்கின்றார்களா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இவர்கள் இதையே தங்களுடைய முழு நேர தொழிலாக ஆக்கியுள்ளது போன்றுதான் இப்பொழுது உள்ள நிலவரங்கள் நமக்கு காட்டுகின்றன. இதுக்கு முன்னாடி ரிசானா என்ற அந்த இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்மணி சவுதி அரேபியாவில் மரண தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 4 மாத குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற அந்த பெண்மணிக்கு சவுதி அரசாங்கம் முறையான ஆய்வு செய்து விசாரணை செய்து நீதிமன்றத்தின் மூலமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவத்தை இந்த மீடியாக்கள் ரொம்ப பயங்கரமா பூதாகரமாக ஊதி பெருசாக்கி சிறுமிக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள் என்று ஒரு 30 வயசு பெண்மணிக்கு கொடுத்த மரண தண்டனையை எந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்கன்னா, ஏதோ ஒரு 6 வயசு குழந்தையை கழுத்தை வெட்டிவிட்டதை போன்று சிறுமிக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அந்த சிறுமிக்கு அந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கதை கட்டி இஸ்லாத்தை எப்படி விமர்சித்தார்களோ அந்த விஷயம் விமர்சித்து அடங்கி முடிவதற்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இது குறித்ததான் இப்ப பயங்கரமா இஸ்லாத்தின் மீது புழுதி வாரி வீசக்கூடிய வேலையை இப்பொழுது தமிழக மீடியாக்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது என்ன சம்பவம் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துவிட்டு அந்த சம்பவத்தில் இவர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஃபெய்ஹான் அல் காம்தி என்ற ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் 5 வயது தன்னுடைய பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார். இது அவர் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த ஃபெய்ஹான் அல் காம்தி என்பவர் தன்னுடைய பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றாராம். அப்படி கொலை செய்வதனுடைய விளைவாக சவுதி அரசாங்கம் தூக்கு தண்டனை போடணுமா இல்லையா? ஆனா 4 மாத சிறை தண்டனை மட்டும்தான் இவருக்கு விதித்திருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளையை கற்பழிச்சு கொலை பண்ண ஒரு காம கொடூரனுக்கு 4 மாத சிறை தண்டனை தான் விதித்திருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னவா? அவர் ஒரு சவுதி மதகுருவாக இருந்த காரணத்தினால், அவர் சவுதி மதகுரு என்ற ஒரு விஷயத்தினால இவரை மன்னித்து விட்டு 4 மாத சிறை தண்டனையோட இவரை வெளியே விட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு மார்க்கமா? இதெல்லாம் ஒரு சட்டமா? இதெல்லாம் ஒரு நாடா? இப்படிப்பட்ட நாடு சொல்லக்கூடிய சட்டம் தான் நீங்க ஃபாலோ பண்ண போகின்றீர்களா? இவர்கள் ஏன் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா, இஸ்லாம் இப்படி சட்டம் சொல்லுகின்றது, அதனாலதான் இவர்கள் இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளாகவும் பிற்போக்குவாதிகளாகவும் அடிப்படைவாதிகளாகவும் இருக்கின்றார்கள் என்று நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்ப புழுதி பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்ப ரிசானால ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த மாதிரி இருந்து இப்படியே எல்லாரும் எழுத ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பாச்சா இல்லையா? அந்த மாதிரி போன வாரம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாய். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறாய். நேற்று ஒரு தனியார் சேனல்ல இதுக்கு ஒரு சிறப்பு தொகுப்பை வெளியிடக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் தேவையா என்பது நீங்க எல்லாம் ஆய்வு பண்ணுங்க என்று முஸ்லீம்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியையும் ஒளிபரப்பியிருக்கின்றார்கள். இப்ப பத்திரிகையும் எழுத ஆரம்பித்திருக்கின்றது. அறிவு ஜீவிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள், நாங்கள்லாம் ரொம்ப விவரமா யோசிக்கக்கூடியவர்கள் என்று எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்று தங்களை மார்வெட்டிக் கொள்ளக்கூடிய அந்த அறிவு ஜீவிகளும் இந்த மேதாவிகளும் என்ன செய்கின்றார்கள்? இப்ப இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி இப்ப கட்டுரைகளை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை மெயின் பண்ணி. இதுல முதல் விஷயம் என்னன்னா,
எந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனாலும் அதுக்கு இவர்கள் ஆதாரம் என்பது ஏதாவது ஒண்ணு இதுக்கு ஆதாரம் இருக்கா என்று மற்ற விஷயத்தில் யோசிக்கிறானோ இல்லையோ, இஸ்லாத்தினுடைய விஷயத்திலையும் இஸ்லாமியருடைய விஷயத்திலையும் இஸ்லாமியர்களை எப்படி கட்டம் கட்டி கருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமுள்ளா இருக்கு என்பதற்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. இவர்களுடைய இவர்களுடைய உண்மை நிலவரம் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். விஷயம் என்ன? கல்ஃப் நியூஸ் என்ற ஒரு இணையதளம், அது இது குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவருடைய வேலையெல்லாம் என்ன? எவனாவது எடுக்கிற வாந்திய அப்படியே விழுங்கி இவர்கள் வாந்தி எடுப்பார்கள். இதுதான் இவருடைய வேலை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இது எவிடன்ஸ் என்ன? இவருடைய சோர்ஸ் என்ன? இப்படி குற்றம் சாட்டுகின்றோமே அந்த சவுதி அரசாங்கத்துடைய விளக்கம் என்ன? இதுக்குண்டான ஆதாரம் என்ன? எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இவர்கள் என்ன செய்வார்கள்? ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு இந்த ரிசானா விவகாரத்தை எழுதுறாங்களா இல்லையா, அந்த பெண்மணி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். 4 மாத குழந்தையை கழுத்தை நெரித்து கொண்டதன் விளைவாகத்தான் அந்த குழந்தை இறந்திருக்கின்றது என்ற செய்தியை மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு ஊர்ஜிதப்படுத்துகின்றது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சுதான் இந்த பெண்மணி தான் கொலை பண்ணிருக்கிறான் ஆதாரத்தோடு தான் இந்த சவுதி நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஆனா இவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன எழுதினார்கள்? இல்ல, பால் புகட்டிக்கிட்டு இருந்தாங்க. பால் புகட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது குறையேறி அந்த குழந்தை இறந்துருச்சு. இவன் உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி இவன் தான் அந்த குட்டி பாலை அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைக்கு ஊற்றியவன் மாதிரி இங்க உட்கார்ந்து எழுதுறான். அதே மாதிரியான வேலையை தான் இந்த விஷயத்திலையும் செய்திருக்கின்றார்கள். அவர் கடுமையான முறையில் கற்பழித்தாராம், அப்படியே கொண்டாராம், கற்பழித்து கொலை செய்தாராம். கற்பழிச்சதாக எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. இது எந்த அளவுக்குன்னா ஒரு குழந்தையை கற்பழிச்சதாக சொல்வதாக இருந்தால் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க தானே சொல்லணும், குற்றச்சாட்டு வச்சவங்க சொல்லணும். இந்த மேதாவிகள் கற்பழிச்சதாக எழுதுகின்றார்கள். ஆனா விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தையினுடைய அந்த கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாயார் தான் இது சம்பந்தமா இந்த சவுதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி என்னுடைய குழந்தையை 5 வயது குழந்தையை இவன் கொலை செய்திருக்கின்றான், என்னுடைய கணவன் எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டான், கொடுத்த நிலையிலே என்னுடைய குழந்தையை அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறான், அப்படிப்பட்ட என்னுடைய கணவனுக்கு மரண தண்டனை வழங்குங்கள் என்று அந்த குழந்தையினுடைய தாய் தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த குழந்தையினுடைய தாய் கூட இந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை. இவன் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்த மாதிரி எழுதுறான், கற்பழித்து கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப இதே இவர்களுடைய எந்த அளவிற்கு இவர்கள் மோசமான ஆள் என்று விளங்குதா இல்லையா? ஒண்ணு குற்றஞ்சாட்டி அந்த நபர் சொல்லியிருக்கணும், அல்லது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் ஏதாவது சொல்லியிருக்கணும், அல்லது அந்த வழக்கை ஃபைல் பண்ணான அந்த காவலர் ஏதாவது இதை பத்தி சொல்லியிருக்கார்களா என்றால் எதுவுமே கிடையாது. எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கையில மாட்டுச்சுன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பில்டப் பண்ணக்கூடிய வேலை செய்யறானா இல்லையா? இந்த ரிசானா விவரத்திலே அப்படிதானே பண்ணாங்க. இந்த ஸ்ரீலங்காவினுடைய எம்பி ஒருத்தவர் பேட்டி கொடுத்தாரு, ரிசானாவை தலை வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 4 ஸ்ரீலங்காக்காரங்க சவுதி அரேபிய நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. சவுதி அரேபியால அந்த சவுதி அரேபியாவினுடைய சிறையில தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். 4 பேர் என்னென்ன காரணம், ஒரு ஆள் பைபிள் வச்சிருந்ததாகவும், ஒரு ஆள் சூனியம் செஞ்சதாகவும், இன்னொரு ஆள் இப்படி ஒரு 4 பட்டியலை போட்டு 4 பேரை செஞ்சதற்காக ஒரு புத்தர் சிலை வச்சிருந்தாருங்கிறதுனால 4 பேரை பிடிச்சு போலீஸ் உள்ள வச்சிருக்கிறான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. யாரு? இந்த ஸ்ரீலங்காவினுடைய எதிர்கட்சி எம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. உடனே எழுதுகிறான், ஆனந்த வீரன் என்ற அந்த அயோக்கியர் எழுதுகின்றார், இந்த 4 செயலை செய்வதற்காக 4 பேரு அவர்களுடைய தலை வெட்டப்பட போகின்றது, மரண தண்டனை கொடுக்கப்பட்டு உள்ளே வைத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு கொப்பு கிடைச்சா போதும், அந்த கொப்பை மரமாக்கி அந்த மரத்தை மலையாக்கிடுவாங்க. இந்த வேலை 4 பேர் உள்ளே இருக்கிறான்னு ஒரு தகவலுக்காக சொல்றான். இந்த 4 பேர் பைபிள் வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் தலை வெட்ட போல நீ எழுதுறான். அப்ப எந்த அளவிற்கு அயோக்கியர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் என்ன செய்யறாங்கன்னா, கொலை பண்ணி ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு, உடனே என்ன செய்யற எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா போட்டு கற்பழிப்பு செய்து விட்டார், அந்த குழந்தையை கற்பழித்து விட்டார் அந்த தாய் தந்தை என்று இவர்கள் அநியாயத்திற்கு ஒரு பொய்யை அப்பட்டமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதுக்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. கல்ஃப் நியூஸ் என்ற ஒரு இணையதளம் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான்.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களே வாபஸ் வாங்கிவிட்டாரு. தெரியாதனமா இந்த செய்தியை போட்டுட்டோம், இது உண்மை நிலவரம் கிடையாது, இந்த மாதிரி 4 மாத செய்தி கிடையாது, நாங்கள் தவறாக இந்த செய்தியை போட்டுவிட்டோம் என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்து வாபஸ் வாங்கி இருக்கின்றான். இந்த செய்தியை சொல்லுவானா? அவன் வாபஸ் வாங்கி ரொம்ப ஆகி போச்சு. ஆனா வாய திறக்க மாட்டாங்க. குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பரப்பி விடுறான் இஸ்லாத்துக்கு எதிராக. ஆனால் இது பொய், இதுல உண்மை இல்லை என்று அவர்கள் போட்ட அறிவிப்பை இவர்கள் வெளியிடுவார்களா என்றால் இந்த அயோக்கியரை கட்டாயம் வெளியிட மாட்டார்கள். இதுதான் உள்ள நிலவரம். அதுக்கடுத்து பார்க்கிறோம், 4 மாத சிறை தண்டனை போட்டிருக்கானே, அது என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா, அது என்னன்னா, இப்ப இங்க ஒரு கொலை, ஒரு 2 கொலை ஒருத்தர் பண்ணான்னு வைங்க, உடனே போலீஸ் என்ன செய்வான், புடிச்சிட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுவான். ஆஜர் பண்ணுவோம். நீதிமன்ற காவல்ல 15 நாள் நீதிமன்ற காவல் போடுவானா? 15 நாள் நீதிமன்ற காவல்ல வச்சு காரணம் என்னன்னா, கொலையாளி மேற்கொண்டு வெளியே போய் கொலை செய்ததாக சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் வெளியே போய் சாட்சியை கலைக்கிறது, அதோடு மட்டுமல்லாமல் இதுக்கு எதிரான வேலை எஸ்கேப் ஆகி ஓடுறது, விசாரணைக்கு குறுக்கிடுவது, இந்த மாதிரியான வேலையை செய்யாமல் இருப்பதற்காக நீதிமன்ற காவலும் 15 நாள் போடுவாங்கல்ல. இந்த மாதிரி விஷயம் தான் அங்கே நடந்தது. அதாவது நீதிமன்ற காவல்ல 15 நாள். அதே மாதிரி அங்க என்ன சொல்லியிருக்கிறான், இந்த விஷயத்தை ஆய்வு செய்யற வரைக்கும் 4 மாத சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படுவது சொல்லியிருக்கு கோர்ட்டு. உடனே கிளம்பிட்டாங்க. கொலை பண்ணதுக்காக ரிஷானாவை கொண்டா மட்டும் தலை வெட்டுறாங்க. அந்த அடுத்த ஆளா இருந்தா இவங்க பெத்த மகளை கொலை பண்ணிருக்கிறான், அவனுக்கு 4 மாத சிறை தண்டனையோடு அவங்க விட்டாங்க. பாத்தீங்களா இப்படிப்பட்ட சட்டம்? பாத்தீங்களா காரணம் என்னமா? இதுக்கு இப்படி உள்ளதுக்கு 4 மாத சிறை தண்டனைக்கு அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா, இந்த 4 மாத சிறை தண்டனை ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? தகப்பனே தன்னுடைய பிள்ளையை கொண்டால் அந்த தகப்பனுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தில் அப்படி சட்டம் இருக்கின்றது. கொலை பண்ண தகப்பனே விட்டுவிட வேண்டும், அவனுக்கு கொலைக்கு கொலை பலிக்கு பலி என்ற அந்த கிசாசுடைய சட்டம் இவனுக்கு பொருந்தாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் எப்படி சொல்லுது? நபிகள் எப்படி விட்ட வழிகாட்டுதல பண்ணியிருக்கிறான். அதனால அதோடு மட்டுமல்லாமல் இவர் மதகுருவாக இருக்கிறதுனால இவரை 4 மாசம் உள்ள வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க என்று இவர்கள் எழுதுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இவர்கள் இருந்தால் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படி இவர்கள் திரிகின்றார்கள் என்பது தெரியுதா இல்லையா? கேட்டா இவர்களுக்கு பேர் தான் அறிவு ஜீவன். இவர்களே நாங்கள் ரொம்ப மெத்தை படித்த மேதாவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றார்கள் பார்க்கிறோம். இது என்ன விஷயம்? 4 மாத சிறை தண்டனை என்பது விசாரிக்கிறதுக்கு தான். விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேதான் தீர்ப்பு அளிக்கப் போகின்றது. வரக்கூடிய 13ஆம் தேதி இந்த விசாரணை, இன்னும் அடுத்த கட்ட விசாரணை 13ஆம் தேதி அறிவித்திருக்கின்றது சவுதி நீதிமன்றம். அப்படி இருக்கிற நிலையில 4 மாச சிறை தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு பொய்யான விஷயத்தை இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருக்க வேண்டும்? கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. அதோடு மட்டுமல்லாம அந்த குழந்தையினுடைய தாயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. இவங்க கலப்பின சித்தனாக்கள் உலகம் உள்ள பறவைவா, என்னுடைய குழந்தை 5 வயது குழந்தைய வேண்டாம் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, இந்த அந்த குற்றச்சாட்டை நானே சொல்லலையே, என்னுடைய குழந்தையை நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம், அந்த குழந்தை கற்பழிக்கப்படலாம் இல்லை என்று தெளிவான முறையில் அதை மறுத்து அந்த குழந்தையினுடைய தாய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதை வெளியிடுவானா? வெளியிட மாட்டான். இஸ்லாத்தை கருவறுக்கிறது இவனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அப்புறம் எப்படி இதை வெளியிடுவான்? அதையும் பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இது நம்ம சொல்றோமா, இந்த மாதிரி சவுதியில ரிசானா பெண்மணியை ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்க, மரணதண்டனை விதிக்கப்பட்டவருடைய காரணம் என்ன, அவ சிறுமியா, நீங்க சொல்ற மாதிரியான விஷயம்லாம் நடந்துச்சா, அவ புட்டிப்பால் கொடுக்கறப்ப மூச்சு முட்டியா தங்கிருச்சா அப்படின்றதெல்லாம் நாம எவிடன்ஸ் எழுதுறோமா? உடனே இவங்க சவுதியுடைய ஏஜென்ட், அதனால இவங்க சவுதி அரேபியாவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறத பாக்குறோம். அடப்பாவில சவுதி அரேபியாவுடைய ஏஜென்ட் இவங்களை யாராவது சொல்ல முடியுமா?